என் அன்பு பிள்ளையே, மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்துக் கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் வாழ்வது? உன் மனதில் இருந்த நிம்மதியை எப்போதோ நீ இழந்து விட்டாய். அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கின்றதே தவிர மனதில் இல்லையே. வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கின்றது. எதையோ இழந்துவிட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் ஒரு யுகமாக நகர்த்தி வருகின்றார். மெல்ல மெல்ல நீ தளர்ந்து விட்டார். சுற்றி இருப்பவர்களை பார்த்தா எரிச்சலும் கோபமும் வருகின்றது. என்னை புரிந்து கொண்டு தேற்றுவார் யாரும் இல்லை என மனதில் தவிக்கின்றார். குழந்தையே, உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு இருக்கின்றேன். உனது துக்க நாட்கள் முடிந்து போயின. இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகின்றது. எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகின்ற நிலைக்கு வரத்தான் போகின்றது. உனக்கு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும். என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக என் உயிரையும் நான் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருப்பதா எனது வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன். குழந்தையே, என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக என் உயிரையும் நான் கொடுப்பேன். கலங்காதே. நீ ஏதாவது ஒரு வேலையை பற்றி முடிவை எடுத்தாலும் யோசித்து முடிவு செய். நீ எடுக்கும் முடிவை ஒருமுறை மாற்றாதே. நீ உண்மையிலேயே வேலை செய்ய விரும்பினால் தடைகளை நினைக்காமல் வேலை செய். நீ உண்மையிலேயே யாரையாவது நேசிக்கின்றாய் என்றால் அவர்களை கவனித்துக்கொள். முட்டாள்தனமாக நடந்து கொள்ளாதே. உன்னை நம்பியவர்களுக்கு நீ திடீர் அன்பையும் திடீர் வலியையும் கொடுப்பதை நீ கவனித்தா நீ அசாதாரணமாக இருப்பதை காட்டுகின்றது. எனவே உன் நடத்தையா அது உன் அன்புக்குரியவர்கள் அல்லது அன்பான குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மோசமாக பாதிக்கும். குழந்தையே, உன் அமைதியற்ற மனதில் இருந்து விடுபட தியானம் செய். என் மீது உனது நம்பிக்கையை அசைக்காமல் வைத்திரு. உன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நீ உண்மையாக இருக்கின்றவரை பொய்யானவர்கள் உன்னை நெருங்கவே பயப்படுவார்கள். குழந்தையே, பல போராட்டங்களுக்கு பிறகு நீ ஒரு புதிய தொழில் அல்லது வேலையை தொடங்குகின்றாய். நீ எப்படி எல்லாவற்றையும் முயற்சித்தாய் என்பது எனக்கு தெரியும். வரும் நாட்களில் உன் வெற்றிகரமான வழிகளை காண்பிப்பேன். நீ இழந்ததை விட பல மடங்கு அதிகமாக பெறப்போகின்றாய். தயாராக இரு குழந்தையே. உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள் முன்பு உன்னை நன்றாக வாழ வைப்பேன். இவர்கள் ஏன் இப்படி என நினைத்து கலங்குவதை விட இவர்கள் இப்படித்தான் என நினைக்க பழகு. அவன் பிடியில் நீ இருக்கின்றா. இது தெரியாமலேயே அவனை மேலே தேடி அலைகின்றா. அவன் பிடித்திருப்பது தலையை அல்ல, உனது மூலமான ஆணிவேரை என்பதை புரிந்து கொள். கடந்து வந்த பாதைகளை எண்ணி வருந்தாதே. நடக்கப் போகும் பாதைகளை பற்றி கலங்காதே. நம்பிக்கையோடு இரு குழந்தையே. ஏன் இப்படி குழப்பத்திலேயே இருக்கின்றா? என்னை கூட நீ சந்தேகத்தில் தான் பார்க்கின்றா. உன்னை சுத்தி உன் சாயப்பா தான் இருக்கின்றேன். அதை முதலில் புரிந்து கொள். உன் நேரத்தை நான் சரி செய்யும் வரை பொறுமையாக இரு. சதா காலமும் உன்னுடன் நான் இருப்பேன். எந்த கவலையும் உனக்கு வேண்டாம். நீ அமைதியாக இரு. காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது. அனைத்தையும் நான் அறிவேன் தங்கமே. உனது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம். எல்லாம் சரியாகிவிடும். இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். என் மீது நம்பிக்கை இருப்பவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். தோல்வி கண்டு மனக்கலக்கம் அடையாதே. நீ காணும் ஒவ்வொரு தோல்வியிலும் உனக்கான அனுபவத்தை நான் தருவேன். அதுவே உன் வாழ்க்கையில் நீ அடையப் போகும் வெற்றியின் விருட்ச விதை. சோதனை மற்றும் துயரங்களை மட்டுமே சந்தித்த உன் வாழ்க்கை ஒரு நாள் நிச்சயம் மகிழ்ச்சியாக மாறும். மாற்றம் என்பது ஒருவரிடத்தில் ஆரம்பிக்கும் ஒரு புத்துணர்வான எழுச்சி. அதை உன்னிடத்தில் கொண்டு வரவே என்னுடைய இத்தனை போராட்டங்களும் உனக்காக நடத்தி கொண்டிருக்கின்றேன். இந்த சாகியிடம் ஒரு திட்டம் உள்ளது. ஒருபோதும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. எப்போதும் என் மீது நம்பிக்கை வை. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். நன்மையை செய். விரோதங்களையும் வீண் வாதங்களையும் தவிர்த்து விட்டார் இறைவன் உன்னை காப்பாற்றுவார். தீங்குக்கு தீங்கு என்பதை தவிர்த்துவிடு. தீங்குக்கு பதிலாக நன்மையை செய். பிறருடைய சொற்கள் உனக்கு தீங்கிழைக்காது. நான் உன்னுடையவன் என்ற விஷயத்தை மறந்து விடாதே. உனக்குள்ளேயே நான் இருக்கின்றேன் என்பதையும் மறந்து விடாதே.
உன் பசியை தணிக்காமல் நான் உண்ண முடியுமா? சொல் குழந்தையே. பட்டினியாக இருக்காதே. கோபத்தை தவிர்த்துவிடு. போய் சாப்பிடு. நீ விரும்பியதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. நம்பிக்கையோடு இரு தங்கமே. எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. நான் இருக்கின்றேன். உன் கவலை நீ உருவாக்கியது அல்ல, உருவாக்கப்பட்டது. அது உன்னை உருக்கிவிட்டது என்பதை நான் அறிவேன். உன் கவலைகளை கனப்பொழுதில் களைய நான் வருகின்றேன். அமைதியாக இரு. மற்றவர்கள் உன்னிடத்தில் கருணை காட்டாவிட்டாலும் அவர்களிடம் நீ கருணை காட்டு. பதிலுக்கு நீ அன்பை பெறாவிட்டாலும் கூட அன்பை பரப்பு. உனக்கு உதவ யாரும் இல்லை என்றாலும் மற்றவர்களுக்கு உதவு. நீ கொடுப்பதை நீ நிச்சயமாக திரும்பப் பெறுவாய். இதுதான் இயற்கையின் விதி. வெற்றி என்ற சொல்லை மட்டும்தான் இனி வாழ்வில் நீ எதிர்நோக்கப் போகின்றா. நான் இருக்கின்றேன் குழந்தையே. உன் சாயப்பா எப்போதும் உன்னை கைவிட மாட்டேன். தைரியமாக உன் லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு. பழைய பாவத்தை கழிப்பதை விட புதிய பாவங்களை செய்யாமல் இருப்பது நல்லது குழந்தையே. இன்னும் சிறிது காலத்திற்குள் உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன். உன்னிடம் வரும் உண்மையான எந்த பிராணியையும் கூவி அழைக்காதே. எந்தெந்த பிராணியையும் விரட்டாதே. பசியால் வாடும் எந்த உயிருக்கும் அன்னதானம் செய்பவர்கள் உணவளித்த புண்ணியத்தை பெறுகின்றார்கள். அதிகமாய் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்தில் விரைவில் உனக்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது. இதுவும் கடந்து போகும். என்னை முழுமையாக நம்பு. ஏன் இத்தனை குழப்பம் உன் மனதில்? என் வாக்கு என்றும் பொய்யாகாது குழந்தையே. இந்த துவாரகா மாகியில் அமர்ந்து உண்மையை மட்டுமே நான் பேசுவேன். நம்பிக்கையுடன் இருந்தால் அனைத்தும் சரியாகிவிடும். யார் என்னை நினைக்கின்றார்களோ அவரை நான் நிரந்தரமாக ஞாபகத்தில் வைக்கின்றேன். எனக்கு வண்டியோ குதிரையோ ஆகாய விமானமோ ரயில் வண்டியோ தேவையில்லை. என்னை யார் அன்புடன் சாயப்பா என்று அழைக்கின்றாரோ அவருக்கு நான் தாமதமின்றி உடனே காட்சியளிப்பேன். உனக்கு கவலைகளை கொடுப்பதும் நானே, கஷ்டங்களை கொடுப்பதும் நானே, உன்னுடன் சேர்ந்து அதனை சுமப்பதும் நானே. ஆதலால் தைரியமாக போராடு. என் மீது நீ கொண்ட நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது. எப்படி ஏன் நடந்தது என்ற நேரத்தை வீணாக்காதே. விதியில் எழுதப்பட்டவை எப்போதும் நடக்கும். நல்லது எழுதப்பட்டால் நல்லது நடக்கும். கெட்டது எழுதப்பட்டால் என் சக்தியால் அதை நான் வென்று காட்டுவேன் குழந்தையே. கலங்காதே என் தங்கமே. அடுத்தவர்களுக்காக பெருமைக்காக வாழ நிற்காதே. ஒரு நாளும் அதில் நிம்மதியாக இருக்க முடியாது. உனக்காக உள்ளதை வைத்து வாழ பழகு. உண்மையான உறவுகள் உன்னை தேடி வரும். தவறை சுட்டி காட்டாமல் அடிமையாக இருப்பதை விட தவறை சுட்டி காட்டிவிட்டு எதிரியாக வாழ்ந்து விடலாம். பிரச்சனை என்று யாரிடமும் போய் நிற்காதே. ஆறுதல் சொல்பவர்கள் சிலர், ஆனந்தப்படுபவர்கள் சிலர். இவனுக்கு இதை தேவைத்தான் என்று முதுகிற்கு பின்னால் பேசுபவர்கள் பலர். உன்னுடையது கொடுக்கும் கரமாக இருந்தால் ஏழைகளுக்கு அது பெரிய வரமாக இருக்கும். இறைவனிடத்தில் உன் மதிப்பு தரமாக இருக்கும். பதற்றத்துடன் தேடும்போது கிடைக்காதது நிதானமாய் திரும்பி பார்க்கையில் கிடைக்கும். வாழ்க்கையும் அப்படித்தான் குழந்தையே. நிதானமாக செயல்படு. அனைத்தும் சுபமே. குறையில்லாத வாழ்க்கையை தேடாதே. அது இதுவரை யாருக்கும் கிடைத்ததில்லை. கலங்காதே தங்கமே. உன் கடமையை மட்டும் நீ செய். உனக்கானது கண்டிப்பாக உன்னை வந்தடையும். இப்போது மன அமைதியோடு இரு. நீ வாழ்வில் விரக்தி கொள்ளும் அளவிற்கு எதுவுமே நடந்துவிடவில்லை. உன்னை விட அதிக வலிகளை அனுபவித்தவர்கள் கூட வாழ்ந்து காட்டி பிறருக்கு உதாரணமாக இருக்கின்றார்கள். நம்பிக்கையோடு இரு. உன் மனதில் ஓடும் எண்ணங்கள், கனவுகள், ஆசைகள் அனைத்தையும் நான் அறிவேன். நீ எண்ணிய நாட்களுக்குள்ளாகவே அனைத்தையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். நீ செல்லும் பாதையில் உனக்கு நல்ல வழிகாட்டியா இந்த சாகி இருக்கின்றேன். நீ என்னை மனதார நினைத்தால் நான் ஓடோடி வருவேன். உனக்கு தேவையானது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். என் வாக்கு பொய்யானது இல்லை. நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் நடத்தி காட்டுவேன் குழந்தையே. உன்னுடைய எல்லா வேதனைகளையும் பிரச்சனைகளையும் என்னிடம் கொடுத்து விடு. மகிழ்ச்சியை மட்டும் நீ கொண்டு செல். என் குழந்தை கோழை அல்ல. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கின்றது. யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் சாயப்பா நான் துணையிருப்பேன் குழந்தையே. என் தங்கமே, துணிந்து விட்டால் துயரம் பழகிடும். தோற்றுவிட்டால் கண்ணீர் பழகிடும். பிரிந்து விட்டால் நிதர்சனம் பழகிவிடும். காதலித்தால் களவும் பழகிடும். வாழ்ந்து பார், வாழ்க்கை பழகிடும்.
கவலைகள் வந்து கொண்டுத்தான் இருக்கும். அதனை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் உன்னிடம்தான் இருக்கின்றது. நிரந்தரமாக்கினால் நீ நோயாளி, தற்காலிகமாக்கினால் நீ புத்திசாலி. வாழ்க்கை ஒரு பயணம் குழந்தையே. நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இரு. இன்பம் வந்தால் ரசித்துக் கொண்டே செல், துன்பம் வந்தால் கடந்து செல். வாழ்க்கையின் உண்மை இதுதான். ஒன்று ஆசைப்படும் போது அது நமக்கு கிடைக்காது. அது கிடைக்கின்ற போது அந்த ஆசையே நமக்கு இருக்காது. எண்ணமே எக்காலத்திலும் வாழ்க்கையின் சிற்பியாகின்றது. எண்ணிட இனிதே பயக்கும். வெப்பம் நிறைந்த காலத்தில் குளிர்ச்சியை அனுபவிக்க விஞ்ஞானம் உதவுகின்றது. குழப்பங்களுக்கு மத்தியில் அமைதியை அனுபவிக்க மௌனம் நமக்கு கண்டிப்பாக உதவும். நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம் இது. நல்லவர் யார், கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்படு. நான் உன்னோடு இருக்கின்றேன். பயப்படாதிரு. பலம் கொண்ட திடமான மனதோடு இரு. உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் தங்கமே. சாய்ராம் 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 என்று ஜபித்துக் கொண்டே உன் கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் வேதனைகளையும் சொல்லி என்னை அழை. ஏதோ ஒரு வடிவில் வந்து உனக்கு சகல போகங்களையும் தந்தருள்வேன். நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கின்றாயே சாயப்பா. பார், நன்றாக பார்த்து கொண்டே இரு. எப்போது தான் நீ எனக்கு நல்ல வழி காண்பிக்கின்றாய் என்று பார்க்கின்றேன் என்று நீ மனதில் புலம்புவது எனக்கு புரிகின்றது தங்கமே. கலங்காதே. வேதனையின்றி வாழ இது ஒன்றும் சொர்க்கமல்ல. கொஞ்சம் பொறுமையாக இரு. முடிவில்லா மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கின்றது. கலங்காதே தங்கமே. உன் திருப்பாதத்தில் விழுந்து விட்டேன். இனி வாழ்வதும் வீழ்வதும் உன் சித்தம் இறைவா என்று என்னிடம் சரணடைந்த உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கப் போகின்றா. நீ நிம்மதியுடனும் மன நிறைவான வாழ்க்கையை பெறப்போகின்றா. சோதனையின்றி நான் உனக்கு எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை. ஏனென்றால் நானே உன் தந்தையாகவும் குருவாகவும் இருக்கின்றேன். என் சோதனைகள் யாவும் உன் நன்மைக்கே என்பதை புரிந்து கொள். அஞ்சாதே தங்கமே. நீண்ட ஆயுளும் நிறைந்த பெரும் செல்வமும் முடிவில்லா ஆனந்தமும் தரப்போகின்றேன். உன் வீட்டிற்கு என்று நான் வரப்போகின்றேன். யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நற்குணம் இயற்கையாகவே உன்னிடம் உண்டு. வேண்டியதை தருவதற்கு சாயப்பா நான் இருக்கின்றேன். உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும் காலம் வந்துவிட்டது. இனி உனக்கு வசந்த காலமே. நம் வார்த்தையால் ஒருவர் மனம் நிம்மதி அடைகின்றார் என்றால் அதுவும் தர்மம்தான் குழந்தையே. என் வைரமே, நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்வேன். நானே மருந்தாகவும் மற்றும் நானே உன் படைப்பாளியாகவும் இருக்கின்றேன். கவலை உனக்கு ஏன் குழந்தையே? நான் உன்னுடன் இருக்கும் போது யார் கைவிட்ட போதிலும் என் குழந்தையை நான் என்றும் கைவிட மாட்டேன். உன் வாழ்வில் வெறுமை மட்டுமே உள்ளதே என்று கலங்காதே. இனி உன் வாழ்வில் அற்புதம் மட்டுமே நிகழும். ஒரு பாவமும் அறியாத எனக்கு ஏன் இந்த துன்பமும் துயரமும் சூழ்ந்துள்ளது என்று கேட்கின்றா. உன் கேள்வி நியாயமானது தான் குழந்தையே. நல்லவர்களுக்கு சோதனை தந்தாலும் கடைசியில் வீழ்த்த விட மாட்டேன். கவலைப்படாதே. எல்லாம் நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீ என்னை மட்டும் பார். எல்லோரிடமும் ஏன் கேட்கின்றா? பதில் சொல்ல நான் இல்லையா? உன் எல்லா கேள்விகளுக்கும் நான் தான் பதிலளிப்பேன். எப்படியும் எனது பதிலை காண்பிப்பேன். உன் இதயத்தால் என்னை உணர்ந்து கொள். உன் மனம் அமைதியாக இருக்கும்போது என் குரலை உன் இதயத்தின் மூலம் கேட்க முடியும். நீ விரைவில் அதை அனுபவிப்பாய் குழந்தையே. எடுத்து சொல்வதை விட எடுத்துக்காட்டாக வாழ்வதே சக்தி வாய்ந்தது. உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பயணித்த பாதையினை நான் பார்க்கின்றேன். சந்தோஷமும் நிம்மதியினை விட கஷ்டமும் கண்ணீரும் இருப்பதை என்னால் உணர முடிகின்றது குழந்தையே. அதற்கு நான் நிச்சயம் நியாயம் வழங்குவேன். அதுவரை நீ பொறுமையாக நம்பிக்கையுடன் இரு. உன் அம்மாவாக அப்பாவாக நான் இருக்கின்றேன். நான் இங்கே இருக்கும்போது ஏன் பயப்படுகின்றா? சாயி 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 என்று கூப்பிடு. உனக்காக நான் வருவேன் தங்கமே. இன்று உண்மையான அன்பை அலட்சியம் செய்பவர்கள் நிச்சயம் ஓர் நாள் அதே அன்பு கிடைக்காதா என்று ஏங்குவார்கள். உனது துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன். நீ இழந்ததையெல்லாம் மீட்டு மீண்டும் நான் உனக்கு கண்டிப்பாக தருவேன் தங்கமே. யாரிடமும் அன்பை பிச்சை கேட்காதே. உன் உணர்வுகளை புரிய வைக்க முயற்சி செய்யாதே. கலங்காதே தங்கமே. நான் உனக்கு விரைவில் நற்செய்தியை தருகின்றேன். நான் உன் பிரார்த்தனைகளை ஏற்கனவே கேட்டுவிட்டேன். பொறுமையாக இரு. நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன்.
அனைத்தையும் ஜெயமாக்குவேன். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.